இங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அவனோட தம்பி அப்படியே ஒரு உலகத்துக்கே வந்து கொண்டு போறான். அந்த உலகம் பாத்தீங்கன்னா, ரொம்பவே பார்க்க வித்தியாசமா அழகாவும் இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து மழைக்காலமா இருக்கு. அந்த சமயத்துல நிறைய இடத்துல தண்ணிலாம் வந்து தேங்கியிருக்கு. இந்த சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, செம்மையான ஃபோன் அடிக்ட். அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா, விளையாடிட்டே இருக்கான். அப்படி இருக்க சமயத்துல ஒரு குழியில விழுறா. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் தண்ணியில விழுந்து எழுந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கமா வந்து வரா. அது மட்டும் இல்லாம தண்ணிக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய உலகம் இருக்கு அப்படின்றத தன்னோட அக்கா கிட்ட சொல்றா. பட் அவங்களோட அக்கா அதை வந்து கண்டுக்கவே இல்ல. சோ இதுக்காக எப்படியாச்சும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி விழுந்து விழுந்து காட்டுறா. பட் அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் பார்க்கவே இல்ல. சரி ஓகே, இப்ப வேற விதமா ஏதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு டாக் எடுத்துட்டு போய் அது உள்ள போறா. அந்த டாகும் ஜம்ப் பண்ணி ஜாலியா விளையாடுது. பட் அப்பவும் அவங்க சிஸ்டர் வந்து கவனிக்கவே இல்ல. கடைசி அவனோட போனையும் பிடுங்கி பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து போட்டுறான். இப்ப அவனும் அவனுடைய சிஸ்டரும் ஒன்னா சேர்ந்து அந்த உலகத்துக்கு போறாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அதை போட்டோ எடுக்க நினைக்கிறேன். பட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் சாப்பிடுறது. சோ போன் யூஸ் பண்றது தப்பு இல்ல. பட் அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடக்கூடாது. சோ உங்களை சுத்தி இருக்க உலகத்தையும் கொஞ்சம் கவனிங்க.